நேம் வந்துட்டு விமானதீபன். நேட்டிவ் வந்து தேஞ்சூர். நான் 2017 வந்துட்டு பிஇ முடிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சைட் இன்ஜினியரா கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு டிசைன்ல போகணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா சைட் இன்ஜினியரா நம்ம எவ்வளவு தூரம் வந்து இந்த ஜேர்னியை போக முடியும்னு எனக்கு தெரியல. ப்ரெஷரும் அதிகம். ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி 10 மணி டைம் சொல்லவே முடியாது. ஸோ அதனால டிசைன் ஜாப்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. மோர் தென் 1 இயராகவே நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணேன். ரிவ்யூ வந்துட்டு அவங்க ஆடு அவங்கள பத்திலாம் நான் நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நமக்கு பக்கத்திலே இருக்காங்க, நல்லா பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு ரிவ்யூ. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிசைன்ல சில பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்ககிட்டயும் கேட்டு அதுக்கப்புறம் சரி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோ கேட் வந்து எனக்கு தெரியும், ரிவிட்டும் வந்து லைட்டா தெரியும். ஸோ அதனால இந்த டிசைன் நமக்கு பெருசா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிலீவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்றப்ப வந்து எனக்கு நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுத்தாங்க. கவுன்சிலர்ஸ், 3D மேக்ஸ் கோர்ஸ், பிம். ஸோ அதுக்கப்புறம் ஐடி ரேட்டராகவும் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதுல வந்துட்டு சரி பிம் வந்து சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிம் வந்து சூஸ் பண்ணேன். இந்த பிம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோகேடு, விவிட், ஸ்டாட் ப்ரோ அண்ட் தென் பைத்தான் இந்த 4 சாஃப்ட்வேர்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லி தராங்க. எனக்கு வந்து ஆட்டோகேட் வந்து தெரியும். அதுக்கப்புறம் ரிவிட் வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஸ்டாட் ப்ரோ வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பைத்தானும் இப்போ நான் லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த டைம்ல இந்த பீரியட்ல வந்துட்டு நம்ம கத்துக்கிறப்ப நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அவங்க கத்துக் கொடுக்குற அந்த வே ஆஃப் டீச்சிங் வந்துட்டு எனக்கு வந்து கரெக்டா புரியுது. ஃபிளெக்ஸி பேட்ச் தான் நான் வந்துட்டு ஆன் சைட்ல, அதாவது அந்த டைம்ல வந்துட்டு என்னால அட்டன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்பதான் வந்துட்டு பாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த ரெக்கார்ட் செஷன்ஸ் வந்து பாக்குறப்ப எனக்கு வந்து புரியுற மாதிரி தான் மென்டார்ஸும் வந்து சொல்றாங்க. எனக்கு வந்து அதை நான் ப்ராக்டிகலா பண்ணி பாக்குறப்ப எனக்கு டவுட்ஸ் வரப்ப அதுக்கப்புறம் இந்த மென்டார்ஸும் வந்துட்டு நான் எப்போ சொல்றேனோ அப்போ வந்து அவங்க வந்து சொல்லி தரதுக்கு வந்து ரெடியா தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாகவும் வந்து சொல்லி தராங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தராங்க. இந்த ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. மென்டார்ஸும் சரி, அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்மெண்ட் சைட்ல அந்த டவுட்ஸ் வரப்பையும் கேட்கறப்பையும் சரி உடனே வந்து ரிப்ளை பண்றாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன க்ரோ பண்ணிக்கணும், எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மோர் தென் இந்த ஜேர்னி வந்துட்டு நான் எப்போ முடிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டிசைன் ஃபீல்ட்ல வந்துட்டு நான் வேலைக்கு போகணும். மே மந்தோட என்னோட கோர்ஸ் வந்து முடியுது. என்னோட சிடி டெஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலை வந்து ஜாயின் பண்ணணும். உள்ள சுச்சுவேஷன்ல வேலை கிடைக்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல சிவிலா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், இந்த ஃபீல்ட்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஒர்க் பண்றப்ப சரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா தான் போயிட்டு இருக்கு. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஏன்னா நம்ம எடுத்தோம் அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு வச்சிடறாங்க. அதே டைம்ல வந்து நம்ம ஐடியை கம்பேர் பண்றப்ப இதுல வந்துட்டு சேலரியும் வந்துட்டு ரொம்ப லோவா தான் இருக்கு. இந்த சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் கம்பேர் டு ஐடியை வந்து சொல்ல வரேன். இந்த ஐடியை பார்த்துட்டு தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சான்சஸ்லாம் நம்ம சிவில்ல இருக்குமா, மெக்கானிக்கல் இருக்குமா அப்படின்னு பாக்குறப்ப இதுலயும் வந்து இருக்கு. ஸோ அதுலதான் வந்து நம்ம டிசைன் ஃபீல்டு வந்துட்டு அதுவும் சிமிலர் டு ஐடி ஃபீல்டு தான். ஸோ அதுக்கு வந்துட்டு குவி ஒரு நல்ல டியூட்டரா ஒரு மென்டரா இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அதனால நியூ பேத்வே டு கரியர்னு சொல்லலாம்.